தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆப்சமான ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். அந்த கேம் பேர் வந்து மஸ்கட்ஸ் ஆஃப் அமெரிக்கா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. ஸோ வந்து இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணோடனே கான்டினென்டல் ஆர்மியா பிரிட்டிஷ் ஆர்மியா கான்டினென்டல் போகிறேன். அது ஏதோ விளையாடி வச்சுருப்பேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஃபஸ்ட் லெவல் போகலாம். ஃபஸ்ட்டு வந்தாலும் ஏன்னா கேம் எப்படி இருக்குது அது பார்க்கணும்ல. அதுக்கு ஒரு 2 லெவல் விளையாடிருக்க மாட்டேன். ஏன்டா அநியாயமாக 2 லெவல் விளையாடிங்கன்னு கேட்குறீங்க விளாப்பி. ஸோ இந்த கேம் பற்றி சொல்லணும்னா வந்து இது வந்து ஒரு வார் ஜோனு கேம் தான். வந்து நம்ம வந்து வார் பண்ணணும். வந்து கேப்டெயின் வச்சுருக்கணும், அப்புறம் வந்து சர்ஜென்ட் இவனை வந்து சுடுவானுவோம். எனக்கு கன்று வந்து ஒரு மகட கன்று, அது கண்டுக்காதீங்க. இப்போ ஜெனரல் வந்து எப்படின்னா வந்து ஸ்கோப் போட்டு எழுதி காட்டுவார். சரி ஓகே ஸ்டார்ட் ஃபைட்ப்பா. ஓகே அங்கே இருக்கிறானுங்க, முன்னாடி போகலாமா? போங்கடா, அவனுங்காச்சும் தூக்குங்கடா. ஜெனரல் தம்பி என்ன பண்ணுவாங்கன்னு என்ன ப்ரோ பண்ணுவாங்க ஜெனரல் அப்படின்னு கேட்டாங்க. ஜெனரல் வந்து ஒரு சரியான வந்து மகட பையன், ஒன்றும் பண்ண மாட்டேன், வேஸ்ட்டு தண்டம் எல்லாம் முண்டும் அவன் எல்லாமே அவன் தான். ஏன்னா அந்தளவுக்கு தண்டம் அவன் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, அப்படியே நிற்பான். அந்த கேப்டனுக்கும் அப்படியே நிற்பான், அந்த கேப்டன் அப்படியே நிற்பான். இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவானுங்களாம், இது இப்படி பண்ணோம் என்ன பண்ணோன்னா அதை பார்த்து சர்ஜென்ட்டுக்கெலாம் வந்து பண்ணுவாங்களாம். ஸோ ஓகே அப்புறம் மாதிரி சுட்டுக்கிறானுங்க. நம்ம டபுள் டேப் பண்ணால் அவங்களாம் மாறலாம். அந்த இப்போ நான் ஜெனரலாம் மாறினா என்ன பண்ணுவான், பயங்கரமான கன்று ஐசியம் விட வச்சுருக்குது. ஒரு பிஸ்டல் ஒன்று வச்சுன்னு இருப்பான். அந்த பிஸ்டல் சுடுறது அந்தமாரி சுடுவாங்க, பங்கமாக சுடுவாங்க அந்த பிஸ்டலே. அந்தமாரியான ஒரு கன்று தான் பையப்புள்ள வச்சுன்னு இருப்பான், ஆனால் சுட மாட்டான் அந்த கண்ணில். ஓகேப்பா தம்பி இட்ஸ் ஓகே லெவல் 2. இப்போ நான் வந்து கமாண்டர் வச்சுக்கிறேன். கமாண்டர் என்ன ப்ரோ பண்ணுவான், அவனும் அது சூப்பராக ப்ரோ அப்படி கேட்குங்க. அவ்வளோலாம் அவன் சீன் கிடையாது மொக்க. ஓகே சர்ஜென்ட் பைப்பிள்ளைங்க தான் நல்லா அடிப்பானுங்க. நம்ம ப்ரைவேட் பசங்களுக்கு சுடவே தெரியாது, தற்காப்புக்காக தான் இருப்பானுங்க. இப்போ நான் இவனை மாட்டேன்னா இப்போ நான் இவனுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், நான் ஒத்தாலாம் முடிச்சு காட்டா பாருங்க. இந்த கன்று தான் ஏசி விட்டு ஸ்கோப் போட்டு ஒரு அடி சாவுறானா, இப்போ திருப்பி ரீலோட் பண்ணுறேன்னா திருப்பி சொல்கிறேன் சாவானுங்க, எல்லாம் சாவானுங்க. பட்டுன்னு போடலாம். அவனுங்க அப்படியே பொம்மை மாதிரி தான் நிற்பானுங்க. நம்ம கிட்டே போனால் சுடுவானுங்க. அதுன்னு அவனுங்க அந்தளவுக்குலாம் கேன பசங்க கிடையாது. இப்போ நான் சுட்டு பாதி பேர் காலி பண்ணுறதுனால வரானுங்க, ஸ்கோப் பண்ணி சுடுவாங்க பாங்க. அதுக்குள்ளே நான் போட்டுருவானுங்க. டே உன்னை சுடுறான், ரீலோட் பண்ணுறா தம்பி ரீலோட் பண்ணுறா வச்சுருப்பானுங்க மண்டையில் போடு. ஸோ ஓகே எல்லோரும் பொட்டுன்னு போட்டாச்சு. ஓகே நெக்ஸ்ட் லெவல்ப்பா. மறக்காம வீடியோ பாருங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அந்த கிராணி வீடியோ பார்த்ததுலேருந்து பேட் நியூஸு குட் நியூஸு கலந்து சொன்ன அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த கிராணி வீடியோவில் என்ன குட் நியூஸ்னால் 700 வியூஸ் கிட்ட போயிருக்கு. அப்படின்னா நான் வந்து யாருமே லைக் பண்ணல, ஷேர் யாருமே லைக் கூட பண்ணல, பாருங்களாம் கமெண்ட் கூட பண்ணல. கஷ்டமாகுது எனக்கு. அதான் எல்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் எனக்கும் ஆறுதலாக இருக்கும். நம்ம வியூவர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி அப்படின்னு பார்ப்போம். அப்போ தான் அது அப்போனா பண்ணலன்னா பார்க்க மாட்டேடா கேட்டிங்களா? அப்படிலாம் இல்லை, எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான். சரி ஓகே போடு தம்பி, முன்னாடி போய் அடிங்கடா. அப்போ நம்ம சோல்ஜர்ஸ் இறக்கி விடுவோம். போடுங்கடா, அந்த பிரிட்டிஷை விரட்டி துரத்துங்கடா. என்னடா அவனுங்க அப்படி அடிக்கிறானுங்க, கொஞ்சம் கண்ணா சர விடாது, இப்படி சாவுறீங்களா? எனக்கு எப்படி அடிக்கிறான்னு பொறுத்தா அவனுக்கு எல்லாம் சாவுறானுங்க. ஓகேப்பா, இது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம கத்தியை திரும்பி கூட அடிக்கலாம். இது என்ன பண்ணணும்னு கேட்டால் இது ஸ்கோப் போடும். பார்த்தீங்களா, ஸ்கோப் போட்டு பார்த்து சொல்லலாம் அவனுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்கிறானுங்கன்னு. இங்கேயே பார்த்து சொல்லலாம். இவன் எப்படின்னா இந்த கேப்டனு இப்போ வரானுங்களா, இப்போ என்னை ஒன்றுமே பண்ண மாட்டான், அதுக்குள்ளே சுட்டானுவோம். ஒரு ஸ்டெப்பு முன்னாடி தச்சுட்டு போட்டிங்கடா. சரி ஓகே நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா லைனாக நிற்கிறானுங்க. அந்த பஸ் அண்டர் இட் கோ வீட்டு புஷ்டாக் அந்த கண்ட்ரோல். ஓகே மொத்தத்தெல்லாம் அவன் அடிக்கணும் கரெக்டாக, அதான் சொல்ல வர. இந்த கேப்டன் பைப்பில் ஏன் ப்ரோ வச்சிடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் தான் கைஸ் லீட் பண்ணுவான். அவன் இருக்கும் போது கொஞ்சம் நல்லா பண்ணுவான். நான் வந்து கொஞ்சம் ஊக்க பேக் மாதிரி தான் இருப்பானுங்க. சரி ஓகே இப்போ நான் எப்போவுமே வந்து இப்போ நான் நான் சர்ஜெண்டாக விளையாடி காட்டா. இதான் கன்னே ஏசி பாருங்கண்ணா, இதான் கன்னே. நான் வந்து போகிறேன் ஸ்டாப்டா இப்போ வச்சு இப்படி சுடுறேன், சாப்பிட்றானுங்களா நல்லா அதான் கண்ணுன்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் இப்போ தேய்ப்பாங்க பாருங்களா, அதான் எனக்கு வெறுப்பாக இருக்கும். பொறுமையாக தேய்ச்சி சுடலாமா வேணாமான்னு ஒரு முடிவு வந்து அப்போ தான் சுடுவானே அவன். அப்புறம் தெரிப்பா அதேமாதிரி பொறுமையாக தேய்ச்சி அவனை வச்சு அவன் அதுக்குள்ளே தேய்ச்சி நம்மளை போட்டுருவான். இவன் இந்த சர்ஜென்ட் என்ன பசங்கன்னா வந்து சர்ஜென்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம்னா, சர்ஜென்ட் வந்து ஃபாஸ்ட்டாக தேய்ச்சி அடிப்பானுங்க, அந்த ப்ரைவேட் பசங்க அப்போ தான் பொறுமையாக தேய்ச்சி அடிப்பானுங்க.
கமாண்டர் போயிட்டாரு. ஓகே ஓகேடா தம்பி, என் பின்னாடி கவர் ஆகிக்கோங்க எல்லாம். உங்களுக்கு என் உயிரை கொடுத்து உங்களை எல்லோரும் காப்பாற்றுறேன். வாங்கடா. ஐயோ அடிக்கிறானுங்க தம்பி, கொஞ்சம் உயிர் கொடுப்பேன். முக்கியம் சும்மா தானே நின்றுக்கிறேன். போடு இப்போ போடு. ஆஹா, அப்படியே மைன்கிராஃப்ட் பார்ட் 3 வேணுமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்ட் 2 போட்டேன், பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ணனோட சேனல்லே இருக்கும் பார்ட் 3. ஸோ எல்லாம் பார்ட் 2 இருக்கும். இப்போ பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரே வீடியோவை டெய்லி ஒரே இதுவே போட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருக்காது. நினச்சி ஒரு புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். சரி ஓகே, இந்த ப்ரைவேட் ஒருத்தனை எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஒரு ப்ரைவேட்டு, இங்கே வந்து ஒரு சர்ஜென்ட் இருக்கிறேன். அப்புறம் பின்னாடி அப்படியே கச்சமுச்சன்னு போட்டு விட்டுருவோம். இப்போது நான் இந்த ப்ரைவேட்டாக மாறிடுறேன். இப்போ நீங்கள் ஏற்கனவே சர்ஜெண்ட்டை பார்த்துட்டீங்க, சர்ஜென்ட் எப்படி அடிப்பான்னு சொல்லிட்டு. இப்போ நான் ப்ரைவேட்டாக மாறேன்னா, இப்போ ப்ரைவேட்டாக மாறிட்டு ஒருத்தனை சுடுறேன். இப்போ அவன் எவ்வளோ நேரம் தேப்பான்னுப்பாங்களா? நீங்களே பார்த்தீங்களா? இல்லை இதனாலே அவனை எடுக்கலாமா நான் வேணாமா? நீங்களே சொல்லுங்கள், அவனை எடுக்க முடியுமான்ட்டு. நம்ம கமாண்டர் பைப்பில் வந்து கன்று வச்சுன்னு இருப்பான், அடிக்க மாட்டான். கத்திலாம் வேறு இல்லாத போல் அது வச்சுன்னு இருப்பான், ஆனால் அடிக்க மாட்டான். சரி ஓகே, என்ன நெருப்பாகுதுங்க எல்லாருமே. கேம்ப் போட்டு தகி நேரானுங்களா என்ன? சரி ஓகே, நெத்தி போட்டு இதுன்னா ஹெட்ஷாட் தான் உய்யாது பார்த்தீங்களா? நான் மார் பாக்ஸில் வச்சு அவனுங்களை போடணும். ஓகே போடு தக்காளி சாவு. நெக்ஸ்ட் வா. அடிக்கிறாங்கங்க, அடிக்கிறான். யார் அவனை போடலாம் ஆயிடுறா வழிபுறான். மியூசிக் நல்லா இருக்குதுங்க. அப்படியே அந்த ஓல்டு தீமில் மியூசிக் போட்டுக்கிறானுங்க. இந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி மஜாவாக இருக்குது. அப்படின்னு இருக்குது, நல்லா இருக்குது. அந்த ஒரு கார்ட்டூனில் கூட இந்த காய்ஸ் இந்த மியூசிக் வரா மாதிரி தெரியும். அது ஏதோ ஒரு படமாக கார்ட்டூனாக தெரில, அதில் வந்து அந்த மியூசிக் வரும், நல்லாயிருக்கும் அந்த மியூசிக். இது தெரில விடுங்க அதை. சரி ஓகே, எல்லாம் சாவங்கடா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேம் கைஸ் போடலாம்? எனக்கு அப்படியே குழப்பமாகுது. இதனால் வேறு டிலே ஆகுது வேறு. ஏன்னா எனக்கு ரெக்கார்ட் பண்ண டைம் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் அப்படி ஒர்க் இருக்குது. ஒர்க்குனா வேலைக்கு போயிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை, ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, அது பண்ணி அப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு போனால் எனக்கு வந்து டைமே இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பண்ணோம். நான் வந்து வீடியோலாம் எடிட்டிங்கை பண்ண எனக்கு முடியல கைஸ். ஏன்னா எனக்கு எடிட்டிங்லாம் பண்ண தெரியாது. ஓப்பனாக சொல்லுறேன், எனக்கு எடிட்டிங் பண்ண தெரியாது. இனிமேல் தான் கற்றுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கற்றுக்கிறேன். இப்போ தான் என்ன தெரியுமா கற்றுக்கிறேன், வீடியோவை கட் பண்ணுற வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் தெரியும். ஏன்னா அதுக்கு மேலே தெரியாதா? எனக்கு அதுக்கு மேலே தெரியாது. வீடியோ கட் பண்ணுற அளவுக்கு தான் தெரியும். அதுக்கு மேலே தெரியாதான்னு கேட்டிங்கன்னா தெரியாது, ஓப்பன் சொல்ல தெரியாது. அப்புறம் வீடியோவை மர்ஜ் பண்ணுறது வந்து நானும் பார்க்குறேன், பண்ண முடியல. ஆனால் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஃபோட்டோஸ் போடுவாங்களே, இது ஒன்றுத்த சொல்லினே அந்த ஃபோட்டோ ஒன்று போடுவாங்களே, அது வந்து இப்போ தான் கற்றுக்கினேன். ஒரு பெஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் ஆப் இருந்தால் சொல்லுங்கள் கைஸ். கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் அப்படியே வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோலாம் எடிட் பண்ணுறேன், பேக்ரவுண்டில் சாங்லாம் போடுறேன். சில ஆப்ஸில் வந்து சாங்கு தேடுறேன், நானே ஒரு சாங் தேடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட்ஸை நான் போடல, வந்து இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து கூட சீக்கிரம் போட்டுருவேன்னு கவலைப்படாதீர்கள். ஒரு இது பண்ணுறேன்னா பேக்ரவுண்டில் வந்து ஒரு சாங் போடணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபங்க்கு சாங்கே வச்சுக்கலாம். அந்த சாங் போனோன்னா அந்த சாங்கை போய் நான் அந்த பேரே கரெக்டாக போடுவேன். கரெக்டாக போட்டு எல்லாமே போட்டு கரெக்டாக போட்டனாலும் அந்த சாங் வரல. இல்லை ஐயோ இவனுங்களே வச்சேன், அந்த சாங்கு போட்டாலும் வரல. ஏன் எனக்கு தெரில. இன்ஷாட்டில் போனால் இன்ஷாட் வந்து குழப்புது. அதனால் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஏதோ ஒரு ஆப் இருக்குன்னு சொன்னானுங்க. அந்த ஆப் பேர் வந்து ஷார்ட்கட்டா இல்லை, ஷார்ட்கட் இல்லை, கேப்கட். அதில் தான் போனேன். பார்த்தா கேப்கட் கைடுன்னு ஒன்று வருது. அது என்னென்னு தெரியல, குழப்புறானுங்க ப்ளே ஸ்டோருக்காருங்க. ஒருத்தன் எடிட்டிங் பண்ணால் வந்தால் இப்படி தான் பண்ணீங்களாடானுக்குது. அதனால தான் இந்தமாரி கொஞ்சம் குழப்பமாகிக்குது. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்தில் எடிட்டிங்லாம் பண்ணிடுவோம். இப்போ தானே வந்திருக்கோம். சேனல் இண்டஸ்ட்ரிக்கே இப்படி தான் வந்திருக்கும். ஏதோ பிஸ்னஸ் எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட் மாரி பேசுகிறேன், அதான் அப்படி தான். பார்த்தீங்களா இல்லையா இப்போ? டேய் என்னடா நீங்கள் இந்த அளவு மகட சாம்பிராணியாக இருக்கீங்க.
அவன் முன்னாடி நிற்கிறான், அவன் சோல்ஜர் தெரிஞ்சும் அவனை சுடுறாங்க. அவன் அந்தளவுக்கு எங்கள் மேலே என்னடா வெறி உனக்கு? சாவு போ. அதாவது துரோகம் பண்ண விட சொல்கிறது, முதுகில் குத்த விட சொல்லுது. கேப்டன் பையப்பிள்ளைய போட்டோன்னா போதும், இவனுக்கு கொஞ்சம் அப்படியே குழப்பமாயிருவானுங்க. என்ன பண்ணுறது நெக்ஸ்ட்டு தெரியாது இவங்களுக்கு. அந்தளவுக்கு பேக்குங்க. ஓகேடா ரீலர் பண்ணுறா. என்ன அடிக்கிறான் அவன் யார்? நம்ம டீம்மேட் போட்டானு. சரி அவனை நீங்களே முடிச்சு விடுங்க. முடிச்சு விட்றா டபா சுட்றா. போடு. நெத்தி 3 பேர் ஒரே இதில் போகிறானு. போடுறா யாருன்னு காட்டுங்கடா நீங்கள். அப்படி தான் சக்தி. ஸோ ஓகே நெக்ஸ்ட் லெவல். வித் தேர் ஃபோர்ஸ் ஃபார்மிங் அப் வி மஸ்ட் கவுண்டர் வித் அவர் ஆர்மி. ஸோ ஓகே கமாண்டரு, கேப்டனு, சர்ஜென்ட்டு கொச்ச 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 கொச்சன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே கன் எடுத்தாச்சு. முன்னாடி போங்கடா. இவங்களை போட்டு பட்டு பட்டுன்னு போட்டு தருவோம். சாவு. அண்ணா ஏன் வைக்கிறானே ஏன் வைக்கிறானுடா. ஸ்டாப் நிறுத்துங்கடா. சுடுங்கடா. அடா சுட மாட்டேங்கிறீங்கோ. இல்லைங்கடா. என்ன ஏன் வைக்கிறானுங்க. இவனை போட்டுடுறேன். இவனை போட்டால் கொஞ்சம் எல்லாம் குழம்பானும். ஜெனரல் வேறு இருக்கான். ஜெனரல் சாவுங்க. ஜெனரல் என்ன பண்ணுவான்? அவனா ஆர்பிள் இல்லைங்க என்ன கேட்காதீங்க. ஜெனரல் என்ன பண்ணுவான்ட்டு. கன்று ஆனால் நல்லா பயங்கரமான கன்று வச்சுருக்கான். இந்த கன்று எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா எல்லோரும் போட்டு தரலான்ட்டு ஈஸியாக. இந்த கண்ணில் இந்த கேமில் எனக்கு பிடிச்ச விஷயம்னா, நான் வந்து ரீலோட் வந்து இன்ஃபினிட்டி புல்லட் ஜாலியாக பண்ணலாம். சரி ஓகே பேக் டு வேணும். சரி ஓகே இந்த கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு மறக்காமல் போகணுன்னா 19வது லெவல் இருக்கும் வந்திருக்கும். போய் சொல்கிறேன் நல்லா தெரியுது. அந்த அளவுக்கு படிக்கிற அளவுக்கு போய் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு இதுக்கு பார்க்க வரும்போதே பார்த்தீங்க 17 லெவலில் தான் இருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வேணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போட்டுருங்க. பார்ட் 2 ப்ரோ போடு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு பார்ட் 2 வந்துடும். ஸோ பாய் காய்ஸ். பாய் கைஸ்.